ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ராமாவ நான் சரியான நேரத்துக்கு என்னால போட முடியல. அதுக்கு காரணம் எனக்கு டைம் சரியா கிடைக்கல. இப்போ கூட என்னோட வாய்ஸ் வந்து சரியா இருக்காது. கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறங்க. இப்போ நம்ம டைம வேஸ்ட் பண்ணாம ட்ராமாக்குள்ள போயிரலாம். அதோட லின்னோட அப்பா இறந்து போனதுனால அதுக்கான சடங்குகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அங்க வந்தவங்க எல்லாரும் நீங்க தான் அடுத்த தலைவரா இருக்கணும். ஏன்னா லின்னு இன்னும் வரல அப்படின்னு சொன்னா, அந்த மாயாவியும் சரி ஓகேங்கிற மாரி அந்த லேடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்பா சடங்குக்காக நம்ம லின்னு இங்க கிளம்பி வந்துகிட்டு இருக்கும்போது இந்த மேடு பொண்ணு அதாவது இவள நம்ம ரோஸின்னு சொல்லிக்கலாம். இவளும் வந்து அவன வழி அனுப்புறா, "பத்திரமா போயிட்டு வாங்க. கூடிய சீக்கிரமா நம்ம மீட் பண்ணலாம்." அப்படிங்கிற மாரி அவனும் கிளம்பி சரின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கான். இங்க நம்ம ஏன் சூஸ்வா காட்டுறாங்க. அந்த வில்லன் இருக்கான்ல, அவன் வந்து இவன் மனசுல ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதாவது "நீ தான் அடுத்த தலைவரா வரணும். உனக்கு தான் எல்லா திறமையும் இருக்கு. அதனால நீ எப்படியாவது மாஸ்டர கொல்லுனா தான் அந்த பதவிக்கு நீ வர முடியும்ன்னு" சொல்லும்போது, இத வந்து என்சூசு ஃபர்ஸ்ட்டு மறுக்கிறான். "இல்ல, இல்ல என்னால அதெல்லாம் செய்ய முடியாதுன்ட்டு." "இப்படியே நீ இறக்க குணம் காட்டிக்கிட்டே இருந்தியாக்கா என்ன பண்றது? உங்க அம்மா அப்பாவ கொன்றதே அவன் தானே. என்னதான் இருந்தாலும் அவன் வந்து உங்க சித்தப்பா தான். உங்க அம்மா அப்பாவ கொன்னுட்டு தான் அந்த பதவிக்கு வந்தான். ஸோ நீ எதுக்கு கொல்றதுக்கு தயங்குற? இந்த மாரி இரக்கம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, இவனும் ஒரு மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க கட் பண்ணி காட்டுறாங்க. கடைசியில மில்லின்னா அந்த இடத்துக்கு வந்துறான். அவங்க அப்பாக்கான சடங்கெல்லாம் அங்க நடந்துகிட்டு இருக்கு. இவனும் வந்து அவங்க அப்பாக்காக வச்சுக்கிற அந்த இடத்துல வந்து நின்டு, அவங்க அப்பாவ பார்த்து அழுவுறான். "அப்பா என்னைய மன்னிச்சுடுங்க. நான் கடைசி இது கூட என்னால வர முடியலன்னு" சொல்லிட்டு, அவனும் அங்க உள்ள அந்த சடங்கெல்லாம் முறைப்படி செய்றான். சடங்கெல்லாம் முடிச்சுட்டு அவனும் கோவமா அந்த மாயாவி பொண்ண வந்து பார்க்குறான். எங்க அப்பா எப்படி இறந்து போனாங்கன்னு தெரியும். எங்க அப்பா இறந்ததுக்குலாம் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது, அங்க உள்ளவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு. உடனே லின்னு சொல்றான். ஆமா ஸ்னோ கிங் அதாவது நம்ம ஹீரோ அவரு இறந்து போயிட்டாரு. அதுக்கு காரணமே இவ தான். இவளா தான் இறந்து போனாங்க. அன்னைக்கு நடந்த சண்டையில வந்து இவளோட பிளாக் மாஸ்க் வந்து அங்க விட்டுட்டு போயிருந்தா. பாருங்க நான் பார்த்துட்டேன். இவ ஃபேஸ்ல கூட காயங்கள் இருக்கும். அது ரூஹா குடுத்த காயம் தான். வேணா இவளோட ஃபேஸ் மாஸ்க்க கழட்டி பாருங்க அப்படின்னு சொன்னோனே, உடனே அந்த அந்த மாயாவியும் உடனே டக்குனு கழட்டி கட்டுறா. மூஞ்சில எல்லாம் காயமா இருக்கிற மாரி இருக்குது. ஆனா அங்க உள்ளவங்கலாம் பார்த்துட்டு, "என்ன இது? நீங்க தான் அப்ப இதுக்கெல்லாம் காரணமா?" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவ சொல்றா, இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நம்பாதீங்க. இவன் வந்து எப்பவுமே வந்து சரியான ஆளாவே இருந்ததில்ல. இவங்க அப்பா இருக்கும்போது, இவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட இவன பிடிக்கவே பிடிக்காது. இவன் ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருப்பான். நான் வந்து அன்னைக்கு வந்து நடந்தது வந்து ஒரு பெரிய சண்டை. அதுல தான் உங்க அப்பா வந்து கொல்லப்பட்டாரு. அது காரணமே வந்து அந்த ஸ்னோ கிங்க்கும், அந்த ரூகாவும் தான் காரணம். நான் காப்பாத்த போன இடத்துல தான் இந்த மாரி எனக்கு காயம் பட்டுச்சுன்ட்டு, அவ ஏதோ ஒரு கதையெல்லாம் சொல்ல, அங்க உள்ளவங்களும் இவ சொல்ற கதையத்தான் நம்புறாங்க. லின்ன வந்து நம்பவே மாட்டேங்கிறாங்க. உடனே லின்னு வேற வழி இல்லாம அங்கருந்து கிளம்பி வந்து தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கான். உடனே இவளும் வரா அவன பார்க்கறதுக்கா. இவனும் வந்து கோவமா கத்துறான். "எங்க அப்பா இறந்து போனதுக்கு நீ தான் காரணம்னு எனக்கு நல்லா தெரியும். உன்ன சும்மா விட மாட்டேன்னு" சொன்னேன். அவளும் டக்குனு ஒரு கயிறு மாரி போட்டு அவ கழுத்த இறுக்கி, "பாவம் தான் உன்ன உயிரோட விடுறேன். ஏன்னா உங்க அப்பா கடைசியா என்ட்ட வந்து கெஞ்சினது, என் பையன ஒண்ணும் செய்யாத அப்படின்னு தான். நான் அதனால தான் உன்ன விட்டு வைக்கிறேன். தேவையில்லாம என் விஷயத்துல தலையிட்டியாக்க உன்னைய நான் வந்து கொலை பண்ணிருவேன். எனக்கு நீ வந்து சமயத்துக்கு தேவைப்படுவான்னு சொல்லி தான் இப்போ நான் உன்ன உயிரோட விட்டுட்டு போறேன்னு" சொல்லிட்டு, அந்த மாயாவி பொண்ணு இவன எச்சரிச்சுட்டு அங்கருந்து கிளம்பி போறா. இந்த லின்னுக்கு என்ன செய்றதுன்னு தெரியல. ஆனா பக்கத்து நாட்டு தலைவர்ட்டலாம் கொஞ்சம் அவன் உதவி கேட்கறான். அவன் அவள வந்து எதுக்குறேன்டா எனக்கு உதவி வேணும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்ட்டு. ஆனா யாருமே அதுக்கு தயாரா இல்ல. இவனுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம கவலையா நிக்கிறான். இங்க அதோட கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ரூஹா வந்து கவலையா பேசிட்டு இருக்கா. லின்னுக்கு இப்ப யார் மேல ஆதரவு இல்ல. அந்த ஆனி அதாவது அந்த மாயாவிலாம் வந்து இப்ப இவளோட எதிரியா மாறிட்டாங்க. ஸோ அவன் நடுவுல நிக்கிறான். அவனுக்கு காப்பாத்தணும். அவனுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, அங்க உள்ள அவ சிஸ்டரும் இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப கவலைப்படுறா. எங்க அம்மா இவ்வளோ மோசமான ஆளா இருப்பாங்கன்னு நெனச்சு கூட பார்க்கல. ஆனா எதுவுமே வெளியில சொல்லாம பாவம் அப்படியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கின்னா கட்டுறாங்க. இவன் பார்த்தா ஏதோ பனிமலை மாரி இருக்கான். அந்த இடத்துக்கு வரான் வந்துட்டு ஏதோ ஒரு இடம் பேர சொல்லி இந்த இடத்துக்கு முடியுமான்னு கேட்டோனே, அங்க உள்ள ஒரு சீடர் பார்த்துட்டு, "இல்ல, இல்ல இங்கேல்லாம் முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு, அவனும் வந்து அந்த பெரிய தலைவர்ட்ட வந்து சொல்றான். இந்த மாரி ஒருத்தன் தேடி வந்தாரு. அதுவும் நம்ம மாஸ்டர பத்தி கேட்டாரு. நான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன்ட்டு. ஓ! அவன தேடி ஆள் வந்துட்டாங்களான்ட்டு. இப்பதான் நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து உயிரோட தான் இருக்கான். அதாவது உயிரோட இருக்கிறான்டா, அவனால எதுவுமே செய்ய முடியாது. அந்த பனியில உறைஞ்சு போன மாரி தான் இருக்கிறான் இன்னும். அந்த குருவும் ஏதோ ஒண்ணு செய்ய நம்ம ஹீரோவுக்கு டக்குன்னு பிளட் வாமிட் எடுத்துறான். உடனே அந்த குரு பார்த்து கேட்கறாங்க, "நீங்க எதுக்கு தேவையில்லாம அந்த சாபத்த நீக்குனீங்க? பாருங்க அந்த சாபம் உங்களுக்கு வந்துருச்சு. இப்ப உங்கள காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. நீங்க இதுலருந்து வெளிவரணும். அதுக்கு நீங்க பேசாம அந்த பனி மாரியே இருந்தா தான் உங்களுக்கு ஓரளவு தாங்கிக்க முடியும்னு" சொல்லிட்டு, நம்ம ஹீரோவ அப்படியே அந்த பனி அலைய அப்படி உரிக்கிற மாரி அதுல வச்சுக்கிறாங்க. ஏன்டா இவனால வந்து அந்த குளிருக்கு தான் குளிரு சரியா வரும் அப்படிங்கிற மாரி, நம்ம ஹீரோவ வந்து பனி மாரி ஆக்கிறாங்க. ஆக மொத்தம் நம்ம ஹீரோ சாகலங்க, உயிரோட தாங்க இருக்கான். அப்பன்னா சீக்கிரமா வந்துருவான். இங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயின காட்டும்போது, நம்ம ஹீரோயின் அப்படி வீதி வழியா வந்துகிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோட இருந்ததெல்லாம் அப்படி பண்ணி யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அங்க பார்த்தா நெறைய அகதிகள் இருக்காங்க. உடனே இத பத்தி என்னாச்சு? ஏன் இங்க நெறைய அகதிகள் இருக்காங்க? அப்படின்னு கேட்கும்போது தான் தெரிய வருது. அதாவது அந்த மாயாவி இருக்கால்ல, அவ நாட்டுக்கு நம்மோட நாட்டுக்கும் பயங்கரமான போர் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அதே மாரி இங்க போர் நடந்துகிட்டு இருக்கனால, இப்ப வேற வழி இல்ல. இந்த போர எப்படியாவது நிப்பாட்டியே ஆகணும். அதுக்காக நம்ம என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வந்து நம்ம அப்பாவும், அண்ணனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாரி நம்ம 2 நாட்டுக்கும் நடந்து
வந்து போர் நடந்துகிட்டு இருக்குது. இந்த போர நிப்பாட்டணும்னா நம்மளுக்கு யாராவது வந்து ஹெல்ப் பண்ணணும்னா, அதுக்கு பக்கத்து நாட்டுக்காரவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்டா, அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் சொல்றாங்க. அதாவது அவங்களோட சிஸ்டர வந்து நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களாம், அந்த போரையும் நிப்பாட்டுவாங்களாம் அப்படின்ட்டு அவங்க அப்பாவுக்கு யோசனை சொல்லும்போது, அவங்க அப்பாவும் என்னடா பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த நியூஸ பத்தி சொல்றதுக்காக அந்த நாட்டு மந்திரி வந்து நம்ம யூட்ட வந்து பேசிட்டு போறாரு. அப்பதான் ரூகா வரா வந்துட்டு, "நீங்க என்ன இங்க வந்துட்டு போறீங்கன்னு?" "ஒண்ணும் வேணாம் யூட்ட வந்து கொஞ்சம் பேசணும். அததான் பேசிட்டு போறேன்னு" சொல்லிட்டு, அவரும் அங்கருந்து போனோனே, பார்த்தா நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு நம்ம யூவ பார்க்கறதுக்கா ரூமுக்கு வரா. பார்த்தா அவன் தூங்குற மாரி இருக்கான். ஆனா அவனுக்கா பெட்ஷீட்லாம் எடுத்து பண்ணிட்டு, அவன் கை தூக்கும்போது அவன் டக்குன்னு முழிச்சுறான். ஆனா இவளும் சொல்றா, "நீங்க தூங்குற மாரி தான் நடிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா எதுக்காக உங்க நாட்டு மந்திரி உங்கள பார்த்துட்டு போறாங்க?" அப்படின்னு சொன்னோனே, இவனும் சொல்றான், "இந்த மாரி அங்க நாட்ல வந்து இப்ப போர் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்காக வந்து அந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டு, அப்படியே இன்னொரு விஷயமும் என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க" அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோயின் கேட்கிறா, "என்ன விஷயம்?" அப்படின்னு சொன்னோனே, "ஒண்ணும் இல்ல. அந்த நாட்டு பொண்ண வந்து என்னைய மேரேஜ் பண்ணிக்க சொன்னாங்க. அப்படி மேரேஜ் பண்ணிக்கிட்டு அந்த போர கொஞ்சம் நிப்பாட்டுவாங்களாம்" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் ஃபேஸே அப்படி மாறிருது. "அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க?" அப்படின்னு சொன்னோனே, "நான் யோசிக்க எனக்கு டைம் வேணும்னு எங்க அப்பாட்ட சொல்லியிருக்கேன்" அப்படின்னு நம்ம இவன் சொல்ல, நம்ம ஹீரோயினும் எதுவுமே சொல்லாம அங்கருந்து கிளம்பி வரா. இங்க வந்தவன் அத பத்தி அவ ஃப்ரெண்ட்ஸ் மாட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாரி வந்து மேரேஜ் பண்ண சொல்றாங்களாம். எனக்கு என்னமோ இது சரியா வரல அப்படின்னு சொல்லும்போது, அங்க உள்ள மெய்டு அதாவது இந்த ரோசி பொண்ணு சொல்றா, "ஏன் உங்களுக்கு எதுவும் ஒரு யூவ புடிச்சிருக்கான்ட்டு?" "இல்ல, இல்ல அதெல்லாம் இல்ல. எனக்கு ஆனா தனிப்பட்ட அக்கறை இருக்குது" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கவலையா சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க இந்த நாட்டு மந்திரியும் வந்து அவங்க அண்ணன்ட்ட சொல்றான், "இந்த மாரி உங்க தம்பி அநேகமா அந்த மேரேஜ் வேண்டான்னு தான் சொல்லுவார்ன்னு நெனைக்கிறேன்" அப்படின்ட்டு. உடனே, அவன் அப்படிதான் சொல்லுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்டா அவனுக்கு தான் ரூஹாவ பிடிச்சிருக்குல்ல. ஆனா இந்த மேரேஜ் அவன் வேண்டான்னு சொல்லணும். அப்பதான் அந்த போர் நடக்கும். கடைசியில அவன போருக்கு நம்ம கூப்பிடுவோம். அந்த இடத்துல வந்து இந்த நொண்டி வந்து என்ன செய்வான்? கண்டிப்பா அந்த இடத்துல வந்து போர் புரியறேன்னு சொல்லிட்டு சாவான் வீர மரணம். அப்படி அவனுக்கு ஒரு மரணத்த நம்ம குடுப்போம்ன்னு சொல்லிட்டு இவைங்க வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காய்ங்க. ஏன்னா, இவன் தான் வந்து அந்த நாட்டோட அடுத்த இளவரசனா வரணுங்கிற மாரி அவங்க அப்பா சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதனால தான் இந்த இளவரசம் பட்டம் அவனுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி இவைங்க திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்காய்ங்க. உடனே ரூஹாவும் வரா. வந்துட்டு நானும் விடிய விடிய யோசனை பண்ணி பார்த்தேன். ஆனா உங்களுக்கு இந்த மேரேஜ் பண்ணா சரியா இருக்கான்னு தான் நெனைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, அதுக்கு நம்ம இவன் கேட்கிறான், "ஏன் எதனால?" அப்படின்ட்டு. "இல்ல இதுல ஏதோ சதித்திட்டம் இருக்கிற மாரி இருக்கு. அதான் சொல்றேன்" அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. "எத வச்சு நீ இப்படி சொல்ற?" அப்படின்னு நம்ம இவன் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, "ஆமா, ஒருவேளை இப்போதைக்கு கல்யாணம் பண்றதுக்கா வார நிப்பாட்டிட்டு, அப்புறம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் வார் வந்தா என்ன பண்றது? அப்போ உங்க நாட்டு மக்களே உங்கள எதிர்க்கிற மாரி போயிரும். அதுவும் இல்லாம இந்த மாரிலாம் ஒரு மேரேஜ் பண்றது நிச்சயமா உங்களுக்கு சந்தோஷத்த தராது." அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இவன் சொல்றோம், "அவ்வளோதானா? ஆனா இதெல்லாம் எந்த ஒரு சதி வேலையும் இல்ல. ஒரு நார்மலான மேரேஜ் தான். மத்தபடி இதுல எதுவுமே இல்லன்னு சொன்னா, உனக்கு இந்த மேரேஜ் பண்ணிக்கிறதுல ஓகேவா?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு, வேணும்னாலும், எனக்கு ஓகே தான். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏன்னா உங்கள கவனிக்க தான் உங்க ஒய்ஃப் வந்துருவாங்கல்ல. அப்புறம் எனக்கு வேலை மிச்சம்னா தேவையில்லாம உங்கள பத்தி கவலைப்பட வேண்டாம்ல அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இவரோட ஃபேஸ் அப்படியே மாறிருது. ஆனா நம்ம ஹீரோயினும் வேணும்னு தான் இந்த மாரி சொல்லியிருக்கா. "என்னப்பா நான் சும்மா ஜோக்கு தான் அடிச்சேன். நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சிரி நம்ம ஹீரோயினும் சிரிக்க, அதோட இவன் அதோட சரின்னு சொல்றான். அதோட அந்த பேச்சு முடிச்சுட்டு நம்ம வந்து நம்ம மாஸ்டர சந்திக்க வரான். இந்த மாரி அங்க போர் நடக்குது. அதனால நான் அங்க இங்கேருந்து போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, உங்க மாஸ்டர் நீ கண்டிப்பா போயிட்டு வா. நீ திரும்ப வரும்போது கண்டிப்பா ரூஹாவ வந்து மேரேஜ் பண்ற மாரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ப்ராமிஸ் பண்ணி குடுக்குறாரு நம்ம யூக்கு. ஆனா யூவும் சரி அங்கருந்து கிளம்புறான். இது தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோயின் வரா. வந்துட்டு "நீங்க இங்கேருந்து கிளம்புறீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது நம்ம யூவும் சொல்றான், "ஆமா நான் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அங்க வந்து போர் நடக்க போகுது. நான் கண்டிப்பா தலைமை தாங்கியே ஆகணும்." அப்படின்னு சொல்லும்போது, ரூஹாவுக்கு கொஞ்சம் கூட மனசு விருப்பம் இல்ல. இருந்தாலும் வேற வழி இல்லாம "சரி நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கவலையோட வழி அனுப்புறா. அதோட இங்க கட் பண்ணி காட்டும்போது, இந்த என்சூஸ் வந்து மாஸ்டர பார்க்கறதுக்காக ஒரு மாதிரி கோவமா தான் அப்படியே பார்த்துக்கிட்டே வரான். பார்த்தா மாஸ்டர் வந்து ரூம்ல இல்ல. அதோட சரி போகலான்னு சொல்லி போகும்போது பார்த்தா மாஸ்டர் "என்ன ரெடியா வா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரைனிங்க்காக கூப்பிடுறான். உடனே அவங்க 2 பேருக்குள்ள ஆ பழையபடி இந்த மாரி சண்டை ட்ரைனிங் நடக்குது. ஆனா இவனும் கொஞ்சம் வெறியோட அத என்சூஸ் கொஞ்சம் கோவமாவே வந்து மாஸ்டர்ட்ட வந்து சண்டை பிடிக்கிறான். மாஸ்டரும் அவனோட தாக்குதல் எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இருந்தாலும் மாஸ்டர் தான் வின் ஆகிட்டே இருக்கிறாரு. இந்த என்சூஸுக்கும் மாஸ்டர் வின் ஆகுறத பாக்க அவனுக்கும் ரொம்ப கோவம் தலைக்கேறிக்கிட்டு இருக்குது. எப்படியாவது மாஸ்டர் வின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாரி, அவன் டக்குனு அந்த ஹேண்ட் பேலஸ் அப்படிங்கிற அந்த யுக்திய வந்து கையாளுறான். அதாவது அவங்க ஃபைட்டே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அவனோட கண்ணெல்லாம் அப்படி ரெட்டா மாறி, மாஸ்டர் வந்து தாக்கும்போது, டக்குனு இவன் மாஸ்டர வந்து தாக்கிறான். டக்குனு இவனோட அந்த வித்தியாசமான சண்டைய பார்த்துட்டு மாஸ்டரும் என்னடா இவனோட சண்டை ஒரு மாதிரியா இருக்கே அப்படிங்கிற மாரி ஆடிப்புறான். இருந்தாலும் இவனுக்கு கோவம் வந்து நிக்காம மறுபடியும் வேகமா மாஸ்டர தாக்கலான்னு வரும்போது, டக்குனு அந்த நேரத்த பார்த்து இந்த ஸ்டீபன் வந்துறாரு. வந்துட்டு "என்சோசு" அப்படின்னு சொன்னா, டக்குனு இவனும் கோவத்துல அவனோட கழுத்த அப்படி இறுக்கி பிடிக்கிறான். "உடனே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற அவன் கண்ண காட்டுனோனே, உடனே அப்பதான் இவனுக்கு சுயநினைவு வந்த மாரி, உடனே டக்குன்ட்டு கைய எடுத்துறான். உடனே அந்த மாஸ்டரும் அந்த நிலைமைய புரிஞ்சுகிட்டு, "என்சுசு உன்னோட திறமை வந்து இப்ப ரொம்பவே முன்னேறி
இருக்கு. நீ நல்லாவே ஃபைட் பண்றா, பரவால்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு அவருன்னு சொல்லிட்டு, சரி வா டீ குடிக்க போகலான்னு சொல்லிட்டு, அந்த மாஸ்டரும் எதுவும் வெளியில காட்டிக்காம கூப்பிட, என்சூஸும் சரின்னு சொல்லிட்டு அப்படி பின்னாடி போறான். உடனே மாஸ்டர் சொல்றாரு, "உனக்கு மேரேஜ் ஆச்சு. ஆனா இன்னும் வந்து லயாவ கூட்டிட்டு அவ ஊருக்கு போகவே இல்ல. அதனால நீ அங்க போயிட்டு வா. ஒரு வாரம் இருந்துட்டு வா" அப்படின்னு சொன்னோனே, என்சூஸும் அதோட சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவனும் அந்த ஊர்ல இருந்து கிளம்புறதுக்கா அவனும் ரெடி ஆகிட்டு இருக்கான். என்சூஸ் போனோனே மாஸ்டரும் இவனோட ஃபைட்ட பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கான். இவனோட ஃபைட் வந்து அந்த ஆண்ட் பேலஸ் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து கத்துக்கிட்டது. இவ்ளோ சீக்கிரம் இவனால இப்படிலாம் கத்துக்க முடியாது. அப்பனா இவன் நீ மாறிட்டியா? என்சூஸ் நான் உன்ட்டருந்து இத எதிர்பார்க்கவே இல்லன்னு சொல்லிட்டு பாவம் அவரும் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வரா. வந்தோனே இவரு வெளியில எதுவுமே கட்டிக்காம இருக்காரு. இருந்தாலும் அவ கேட்கிறா, "என்னப்பா ஒரு மாதிரியா இருந்தீங்களே என்னாச்சுன்ட்டு?" "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு மாஸ்டர் சொல்ல, இவளும் சொல்றா, "அப்பா எனக்கு வந்து அங்கேயும் வந்து போர் நடக்கிற இடத்துக்கு போயிருக்காரு. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அதனால நானும் போகலான்னு இருக்கேன். நான் போகவா?" அப்படின்னு கேட்கும்போது, இவரும் சரிம்மா நீ போயிட்டு வாம்மா. நீ நிச்சயமா அவர நினைச்சு கவலைப்படுறான்னு நான் நினைக்கிறேன். நீயும் போயிட்டு வா அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயினும் அதோட சரி போறேன்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போறா. இங்க கட் பண்ணி காட்டுனா, நம்மளோட என்சூஸ்வ பார்க்கறதுக்கு அந்த ஸ்டீபன் வந்துக்கிறான். வந்துட்டு, "நீ இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தான்னு உனக்கு புரியுதா?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம என்சூஸ் எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிறான். உடனே, "நீ மாஸ்டர வந்து தாக்க பாத்தியா? அவர வந்து கொல்லணும்னு நீ நினைக்கிறியா?" அப்படின்னு கேட்கும்போது, இவன் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கான். "உன்னோட சண்டை எல்லாமே நிச்சயமா டிஃபரெண்டா இருக்கு. நான் நல்லாவே கவனிச்சேன். நீ தான் அடுத்த மாஸ்டரா வரணும்னு நானும் எதிர்பார்க்கிறேன். நான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொன்னோனே, என்சூஸ் என்னது நீ ஹெல்ப் பண்றியா? நீ வந்து மாஸ்டரோட அசிஸ்டன்ட்ல நீ எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு கேட்கும்போது, ஆமா நான் சின்ன வயசுல இருந்து அவரோட அசிஸ்டன்டா தான் இருக்கேன். ஆனா அத வச்சு என்ன பண்றது? அவன் எனக்கு எந்த பதவியும் எதுவுமே குடுக்கவே இல்லையே! அவங்களுக்கு அவன் வந்து பொண்ணு தான் முக்கியம். நம்மலாம் முக்கியம் இல்ல. அதனால நீ தான் கண்டிப்பா அடுத்த மாஸ்டர் ஆகணும். நான் வந்து துணைத் தலைவர் ஆகணும் அப்படின்னு சொன்னோனே, டக்குனு என்சூஸ்க்கு கோவம் வந்துருது. அவன் உடனே கோபத்துல கைய நீட்ட, அங்க உள்ள தண்ணி எல்லாம் அப்படி மேல வருது. உடனே அவன் என்சூஸ் வந்து கோவமா அந்த ஸ்டீஃபன பார்த்து, "நீ நினைக்கிற மாரி நான் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போக்குறான். உடனே இதெல்லாம் ஸ்டீஃபனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். "நீ எப்படியும் என் வழிக்கு வந்தே திருவ" அப்படிங்கிற மாரி. அதோட இங்க லயாவும் ஒரு வழியா அவங்க நாட்டுக்கு வந்துறா. வந்தவுடனே பார்த்தா, அங்க உள்ள ஒரு பொண்ணு வந்து ரொம்ப சோகமா இருக்கா. உடனே லயா வந்து, "நீ ஏன் சோகமா இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "ஒண்ணும் இல்ல. நான் வந்து நாட்டோட சேர்ந்த பொண்ணு. இங்க வந்து நான் இந்த மாரி உங்க அண்ணனுக்கு மெய்டா இருக்கேன். இப்ப வந்து அவர் என் கூட பேசவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு கவலையா இருக்கு. இந்த மாரி வார் நடக்கிறத பத்தி" அப்படின்னு அவளும் ரொம்ப கவலையா சொல்லிட்டு இருக்கா. லயாவும் அத கேட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. இங்க வந்து லயாவோட அண்ணனு என்சுசுவ வந்து ரொம்ப மச்சான்ல, அதனால நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல பார்த்து, லின்னு உங்கள பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு சொன்னோனே, இவன் எதுக்கு இங்க வந்தான் அப்படின்னு சொல்லும்போது, லின்னு அந்த பொண்ணும் கூடவே இருந்துச்சுல, அந்த பேங்யாங் அந்த பொண்ணும் வராங்க. வந்தோனே, இவனும் எதுவுமே வெளியில காட்டிக்காம, "நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். என்னது?" அப்படி கேட்டோனே, "ஒண்ணும் இல்ல. சும்மா என் நாட்ட பத்தி பேசலாம்னு வந்தேன். இப்ப என் நாட்ட வந்து என் சித்தி எடுத்துக்கிட்டாங்க. உங்களோட ஹெல்ப் வேணும்." அப்படிங்கிற மாரி லின்னு சொல்ல, உடனே அந்த இடத்துல என்சுசும் அமைதியா தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். உடனே இவனும் சரி அத பத்தி ஒண்ணும் இல்ல உங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா லயாக்கு அப்பதான் தெரிய வருது, லின் இங்க வந்திருக்கான்ட்டு. உடனே அவ அத தெரிஞ்சுட்டு வேகமா வரா. வந்து பார்த்தா டோர் க்ளோஸ் ஆயிருக்கு. ஏன் இந்த ரூமோட க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு அங்க உள்ள கார்டுட்ட கேட்க, அவனும் தெரியல. 1/2 மணி நேரமா அந்த டோர் இப்படிலாம் க்ளோஸா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அவளும் கவலையா உள்ள என்ன நடக்குதுன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கும்போதே, அங்க பார்த்தா கதவ தொறந்துட்டு வரான். பார்த்தா என்சூஸ் அங்கருந்து கிளம்பி போனோனே, லயாவ பார்த்தா அவன் அண்ணனும், "உன் ஃப்ரெண்ட் லின் வந்திருக்காமா" அப்படின்னு சொன்னோனே, லயா எதுவுமே சொல்லாம கோவமா அங்கருந்து டக்குன்னு திரும்பி போறா. அத பார்த்துட்டு லின்னுக்கு ஒண்ணுமே புரியல. "இவ எதுக்குடா திடீர்னு கோவப்படுறா?" அப்படின்ட்டு அவனும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவளும் யோசனை பண்ணியோட ரூம்ல நின்டுட்டு இருக்கும்போது பார்த்தா யாரோ போற மாரி இருக்குது. யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வாள் எடுத்துக்கிட்டு வரா. பார்த்தா வேற யாரும் இல்ல நம்ம லின்னு தான். உடனே லின்னுன்னு தெரியாம இவளும் டக்குன்னு வாள எடுத்து வீசுறா. பார்த்தா லின்னு. "ஏய் உன்னைய பார்க்க தான் வந்தேன். என்னைய ஒண்ணும் சாவடிச்சிடான்னு" சொன்னோனே, "நீ எதுக்கு இங்க வந்த? இது எவ்வளவு பெரிய ஆபத்தான இடம் தெரியுமா? அதுவும் எதுக்கு தேவையில்லாம இங்க வந்தன்னு" சொன்னோனே, அதுக்கு அந்த லின்னு சொன்னான். "என்னோட நாடு, என்னோட மரியாதை இல்லாம போயிருச்சு. யாருமே எனக்கு சப்போர்ட் இல்ல. எனக்கு ஏன்டா உயிர் வாழ்றோம்ன்னு இருக்கு. அதனால தான் லாஸ்ட்டா என்னோட ஒய்ஃப பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு" சொன்னோனே, இவளும் சொல்றா, "என்னது ஒய்ஃபா?" அப்படின்ட்டு. "ஆமா நீ தான் என் ஒய்ஃப்ன்னு" சொன்னோனே, "அட பாவி நான் என்சூஸோட ஒய்ஃப்ன்னு" சொன்னேன்னா, "ஆமாமா உனக்கு கல்யாணம் நடந்துச்சு. ஆனா அந்த நைட்டு நீ யார் கூட இருந்தா? என் பக்கத்துல தானே இருந்தா. அதுக்கு அடையாளமா நீ கூட என்னமோ ஒண்ணு குடுத்தியே" அப்படின்ட்டு ஏதோ ஒரு டாலர் மாரி என்னமோ கட்டுறான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது, "நீ தான் என் ஒய்ஃப்ப்பா. அதான் உன்னைய பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு" சொல்லிட்டு, உடனே இவனும் டக்குன்னு அவள ஹக் பண்ண, இவளும் எதுவுமே சொல்லாம இருக்கா. "இருந்தாலும் நீ இங்க இருக்கிறது நல்லதில்ல. நீ இங்கேருந்து போயிரு. அதான் உனக்கு நல்லது. எங்க அண்ணன பத்தியும், என்சூஸ பத்தியும் உனக்கு தெரியாதுன்னு" சொல்லிட்டு, அவளும் வார்ன் பண்ணிட்டு அங்கருந்து போறா. அடுத்த நாள் காலையில நம்ம லின்னோட வந்த அந்த ஃபேங்குங்கிற பொண்ணு, அந்த நாட்டுல உள்ள காஸ்மெட்டிக் பொருள்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து நம்ம லயோட அண்ணன் அந்த தவா அவன் வரான். வந்துட்டு, "நீ எவ்வளோ அழகா இருக்க. ஆமா எதுக்கு தேவையில்லாம அந்த லின்னோட பையோட நீ சுத்திக்கிட்டு இருக்க?" அப்படின்ட்டு அவரும் ஏதோ ஜாட மாடையா பேசுறான். இவளும் எதுக்குமே பிடி குடுக்காம பேசிட்டு இருக்கும்போது, "இந்த லின்னு உயிரோட இருக்கிறத விட சாகுறது தான் ரொம்ப நல்லது. எனக்கு அந்த மாரி ஒரு ஹெல்ப் வந்தா நீ செய்வியா?" அப்படின்னு கேட்டோனே, இந்த ஃபேங்குங்கிற ஒரு பொண்ணு எதுவுமே சொல்லாம சிரிச்சுட்டு, "போங்க" அப்படின்னு சொல்லிங்கிற மாரி அவளும் எதுவுமே சொல்லாம அங்கருந்து போறா. ஆனா அவளுக்கு தெரிஞ்சு போட்டு போச்சு, லின்னுக்கு இங்க இருந்தா உயிருக்கு ஆபத்து அப்டின்ட்டு.
ஆனா எதுவுமே வந்து வெளியில காட்டிக்கல. உடனே அவங்க இன்னொரு அண்ணன் வந்து, "நீ இந்த பொண்ண நீ நம்புறியா?" அப்படின்னு கேட்டோனே, அதுக்கு தவாசுரம் இந்த பொண்ண நான் நம்பல. இருந்தாலும் இவ நம்மளுக்கு உதவுனாலும் உதவலாம். அதுக்காகத்தான் தூண்டில் போட்டு பார்த்தேன். சிக்குனா சிக்கட்டும், இல்லாட்டி நம்மளே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுவுமே தெரியாத லின்னு, இங்க காதல் மயக்கத்துல லயா குடுத்த ஏதோ திங்ஸ பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே இந்த பொண்ணு வந்து, "போதும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தது. உன்னை கொல்ல அங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடா இங்கே உட்கார்ந்துகிட்டு இருக்க? இங்கேருந்து நம்ம கிளம்பி போறது தான் நல்லது." அப்படின்னு அவளும் எச்சரிக்கிறா. அவனா கோவமா, "இங்க இருந்துலாம் என்னால முடியாது." அப்படிங்கிற மாரி எந்திரிச்சு போறான். ஆனா இவளுக்கு கோவம் தாங்க முடியல. முட்டா பையன் காதல் மயக்கத்துல உளறிக்கிட்டு இருக்கான். இங்க இருந்தாலே இவனுக்கு உயிருக்கு ஆபத்து. இவன் என்னதான் செய்ய போறானோ எனக்கு தெரியல அப்படிங்கிற மாரி, பாவம் அந்த ஃபேங்கும் இவனுக்காக ஹெல்ப் பண்றதுக்காகத்தான் துடிக்கிறா போல இருக்கு. இங்க நம்ம இவன் வந்து அந்த போர்க்களத்துக்கு வந்திருக்கான் போல இருக்கு. அதனால இவன் தான் படைகள வந்து இப்ப தலைமை தாங்கிக்கிட்டு இருக்கான். எந்த மாரி வியூகிக்கலாம், எந்த மாரி போர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அங்க பார்த்தா அந்த கேன்டீன் மாரி கேன்டீன் இருக்குல்ல, அது மேல அப்படி பறந்து வருது. இதெல்லாம் இவங்க இதுவரைக்கும் பார்த்ததில்ல போல இருக்கு. இது எல்லாமே இந்த மாயாவியோட வேல தான் போல இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் என்ன இருக்கு பலூன் மாரி ஏதோ வருது பாருங்கன்னு சொன்னா, அங்க 2 சிப்பாய் மேல பறந்து டக்குன்னு அந்த கேன்டீன்ல உடைக்கிறாய்ங்க. பார்த்தா அதுல ஃபயர் இருக்கும்ல, அத வெடிச்சு சிதறுனோன, அவைங்க பாவம் காயப்பட்டு கீழ விழுந்துறாங்க. உடனே அங்க உள்ளவங்க எல்லாரும் பதறிறாங்க. இது என்னதுன்னு தெரியலையே! அதுவும் இல்லாம இவ்ளோ வருதே! இது என்ன பண்றது? அப்டின்ட்டு. பார்த்தா அவ்ளோ கேண்டில் வருது. உடனே அங்குள்ள அந்த கேப்டன் நான் போய் என்னன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு அவனும் பார்க்குறான். பார்த்தா அதெல்லாம் நெருப்பு. உள்ள ஏதோ ஃபயர் மாரி இருக்குது. என்னன்னு தெரியல அப்டின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பார்த்தா அந்த கேண்டிலுக்கு நடுவுல நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வரா. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வரா. ஆனா இத பார்த்தோனே நம்ம யுவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா போயிடுது. "நீயா? நீ எங்க இங்க வந்தன்ட்டு?" "நான் உங்கள பார்க்கறதுக்காக வந்தேன்" அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, அவனுக்கு இந்த விளக்க பத்தி ஒண்ணுமே தெரியாது போல இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றா, "இந்த விளக்கு வந்து மாய விளக்கு மாரி. இது வந்து நம்மளோட ஹீரோ வந்து எனக்கு ஒரு தடவ சொல்லி காட்டியிருக்கு. நான் பார்த்துருக்கேன். இப்ப அந்த விளக்கெல்லாம் எப்படி வந்துச்சுன்ட்டா, கண்டிப்பா அந்த ஆனி அதாவது மாயாவி அந்த லேடி தான் இந்த மாரி அனுப்பியிருப்பான்னு நெனைக்கிறேன். நான் இத முடிஞ்ச அளவு வேற பக்கம் திசை திருப்புறேன்ட்டு" நம்ம ஹீரோயினும் மேல பறந்து போய் அதெல்லாம் அப்படியே திசை திருப்புற மாரி தள்ளி விடுறா. ஆனா அந்த பலூன் எதுவுமே வந்து பறந்து போக மாட்டேங்குது. அந்த இடத்தையே ரொம்ப சுத்தி லட்சக்கணக்கான அந்த மாரி கேண்டில் இருக்குது. நம்ம ஹீரோயினும் அதோட எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறா. ஆனா, அவளால வந்து அத தள்ள முடியல அந்த பால் எதையுமே. ஆனா, அவளும் வந்துட்டு என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. இது இவ்ளோ இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு அவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, இவன் சொல்றா, "நீ எதுக்கு இங்க வந்தா? இங்க நெறைய ஆபத்து இருக்குன்ட்டு." இவளோ நம்ம ஹீரோயினும் ஒத்துக்க மாட்டேங்கிறா. "உங்கள தனியா விட்டுட்டு என்னால இங்க முடியாது." அப்படின்ட்டு. இந்த போர்ல பல சோல்ஜருக்குலாம் வந்து அடிபட்டுருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு இவளோ வருத்தப்படுறா. அங்க இவங்க ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கான மருந்தெல்லாம் நம்ம உடனே எடுத்துட்டு வரணும். ஆனா, அந்த மாரி இந்த ஃப்ளை விளக்கு வந்து வெடிச்சமாக்க அந்த இங்க உள்ள அ மருந்து, அந்த மரம் எல்லாமே கருகி போயிரும். என்ன பண்றதுன்னு தெரியல அப்டின்ட்டு, அவங்க எல்லாரும் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அதோட கட் பண்ணி காட்டுறாங்க. அந்த கேப்டன் பொண்ணு வந்து அந்த பலூன் எல்லாம் எதுவும் வேற பக்கம் திசை திருப்ப முடியுமான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து அந்த மாயாவி லேடி வந்து நிக்கிறா. "இதெல்லாம் உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. இதெல்லாம் என்னால செய்யப்பட்டது" அப்டின்னு சொல்லிட்டு, அந்த பலூன் எல்லாத்தையும் வந்து அந்த கேப்டன் பக்கத்துல அந்த கொண்டு வரா. அந்த மாயாவி. ஆனா இவளும் அந்த பலூன எப்டின்னு தள்ளுறா. பார்த்தா அது டக்குன்னு பலூன் வெடிச்சிருது. அந்த கேப்டன் அளவுக்கு அளவுக்கா எதுவும் காயம் இல்ல. இருந்தாலும் அதுலருந்து தப்பிச்சுறா. இங்க கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் எப்படியாவது நம்ம தப்பிச்சு போய் அந்த பலூன இங்கேருந்து போகணும். நெறைய ஹெர்ப்ஸ்லாம் எடுத்துட்டு வரணும். மருந்துலாம் தீர போகுதுன்ட்டு நம்ம ஹீரோயினும் தெரியாம அவனுக்கு தெரியாம போகலான்னு பார்க்குறான். ஆனா கூட விட மாட்டேங்கிறான். "நீ எங்கேயும் போக்கூடாது. இங்கே தான் இருக்கணும். உனக்கு பாதுகாப்பு இல்ல" அப்படின்ட்டு. இவளும் சரின்னு காலையில எந்திரிச்சு போலான்னு பார்க்குறா. அவன் டக்குன்னு ஏதோ குழாயிலேருந்து ஏதோ ஒரு பால் மாரி அடிச்சோனே நம்ம ஹீரோயினால நடக்க முடியாம அப்படியே படுத்த படுக்கையா ஆயிறா. ஆனா இவளும் சொல்றா, "என்னைய விடுங்க. நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன்ட்டு." ஆனா யுவா சொல்றான், "இல்ல, இல்ல இது டேஞ்சரு. உன்னைய நான் தனியா விட மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு ரூஹாவ எங்கேயும் விடாம நம்ம யூ வச்சிருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோ டக்குன்னு கண்ண முழிச்சுக்கிறான். பார்த்தா ரூஹான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, அந்த ஐஸ் கட்டிலாம் அப்படியே உடைஞ்சு விழுகுது. உடனே அங்க அத பார்த்துட்டு இருந்த கின்னு ஓடி வந்துட்டு, "மாஸ்டர் என்னாச்சு?" அப்படின்னு சொன்னோனே, "ரூஹாக்கு ஆபத்து. நான் உடனே இங்கேருந்து போகணும்னு" சொல்லிட்டு, அங்கருந்து கிளம்பி இவங்க எல்லாரும் போறாங்க. ஆனா அங்க உள்ள சிஷ்யர் யாரும் விட மாட்டேங்கிறாங்க. "நீங்க இந்த இடத்த விட்டு போக்கூடாது. உங்களுக்கு பெரும் ஆபத்து வரும்" அப்படின்னு சொன்னோனே, அதுக்கு நம்மளோட ஹீரோவும் சொல்றான், "இல்ல நான் போயே ஆகணும். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்ட்டு." ஐயோ! பெரிய மாஸ்டரும் இப்ப இல்லையே! என்ன பண்றது? அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோ சொல்றான், "நான் சொல்லிட்டு போனேன்னு சொல்லுங்க. அதுவும் இல்லாம இந்த ஆசிரமத்த நீங்க தான் காத்துக்கணும். கண்டிப்பா இந்த கலையெல்லாம் நல்லபடியா கத்துக்கிறங்க." அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம அங்கருந்து போவா. ஆனா அங்க உள்ள சீடர்கள் எல்லாமே நம்ம ஹீரோவ வழி அனுப்பி வைக்கிறாங்க. "போயிட்டு பத்திரமா வாங்க. உங்களால ஆனா வந்து உங்க உடம்பு இன்னும் வந்து வீக்கா தான் இருக்குது. பார்த்து பத்திரம்." அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி வரான். உனக்கு இன்னும் கேட்குறான், "எங்க மாஸ்டர் போறோம்?" அப்படின்ட்டு. "நம்ம ரூஹா இருக்கிற இடத்துக்கு தான் போறோம்ன்னு" சொல்லிட்டு, இவனும் அந்த நாட்டுக்கு தான் வரான். பார்த்தா அந்த லட்சக்கணக்கான பலூன்லாம் வந்துகிட்டே இருக்கு. அதுவும் ரொம்ப நெருக்கமா பக்கத்துல வந்துகிட்டே இருக்கு. ஆனா நம்ம வந்த ஹீரோவும் ஒரு காட்டு பக்கமா உட்காந்து அந்த பலூன் எல்லாம் என்ன செய்றான், ஆஃப் பண்ணிர்றான்.
அவன் சக்திய வச்சு. ஆனா நம்ம ஹீரோவுக்கு முடியல. இருந்தாலும் ஆஃப் பண்றான். அத பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. என்ன திடீர்னு பலூன்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. எப்படி ஆஃப் ஆனுச்சு அப்படின்ட்டு. இத பார்த்து இந்த மாயாவி லேடி ரொம்ப கோவப்படுறா. இது எப்படி ஆனுச்சுன்னு தெரியல. இது யாரு இந்த மாரி செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு, அவளும் ஆட்கள தேடிக்கிட்டு வரும்போது, பார்த்தா நம்ம கின்னு அங்க நிக்கிறான். உடனே கின்ன பார்த்த மாயாவி கேட்கிறா, "என்னது உனக்கா? உனக்கெல்லாம் இந்த மாரி சக்தி இருக்கா?" அப்படின்னு சொன்னா, எனக்கு சக்தி இருக்கு" அப்படின்னு கின்னும் சும்மா வேணும்னு சொல்றான். ஓ! அப்படியே வந்துட்டு அவ பலூன வந்து உருவாக்குறா. ஆனா இவன் வந்து வேணும்னாலும் அத வந்து சக்தி இழக்கிற மாரி செய்றான். ஆனா வந்து பின்னாடிலாம் இருந்து நம்ம ஹீரோ தான் அந்த சக்தியெல்லாம் பண்றான். ஆனா அது பண்ணோனே இந்த பலூன் அப்படியே போய் வெடிச்சு சிதறிருது. உடனே இவ சொல்றா, "பரவாயில்லையே உன் மாஸ்டர் உனக்கு இந்த வித்தையெல்லாம் கத்துக் குடுத்துருக்காங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கருந்து கிளம்பி போயிறா. ஆனா இவ ஹீரோ உயிரோட இருக்கிறது இவளுக்கும் தெரியல போல இருக்குது. ஆனா இவனோட உடம்பு நம்ம ஹீரோட உடம்பு ரொம்ப வீக் ஆனோனே கின்னு சொல்றான், "வாங்க பக்கத்துலலாம் கூடாரம் இருக்கு. அங்க போவோம். இதுக்கு மேல நீங்க வந்து குளிர் உங்களால தாங்க முடியாதுன்னு" சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போறாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு யார் இவங்க? அப்படிங்கிற மாரி அவனுக்கு கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. அதாவது நம்ம ஹீரோ தான் வந்திருக்கானுன்ட்டு. ஆனா நம்ம நம்ம ஹீரோயின பார்க்கறதுக்காக வந்துட்டு டக்குன்னு அந்த மாய குழல வச்சு அவள ஒரு பால் மாரி அடிச்சோனே நம்ம ஹீரோயினுக்கு அப்பதான் எந்திரிக்க முடியுது. உடனே எந்திரிச்சோனே நான் போய் ஹெர்ப்ஸ் எடுத்துட்டு வரவா? அப்படின்னு கேட்கிறா. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நம்ம கூடாரத்துக்கு 2 பேர் வந்திருக்காங்க. நீ போய் அவங்கள பாருவேன். எனக்கு என்னமோ அவங்க நம்ம ஹீரோ மாரி இருக்கு அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயினும் அப்படியான்னு சொல்லிட்டு ஆச்சரியமா வரா. அவன் தான் வந்திருக்கானான்ட்டு. வந்துட்டு கின்ன பார்த்துட்டு நான் உள்ள வரலாமா? அப்படின்னு கேட்டோனே, உடனே கின்னு வந்து மாஸ்டர் பார்க்குறான். என்ன பண்றதுன்ட்டு நம்ம ஹீரோ அதோட போய் கூப்பிடு அப்படின்னு சொன்னோனே, உடனே இவனும் வெளிய வந்துட்டு ரூபாவ பார்த்து வணக்கம் சொல்றான். உடனே நீங்க எங்கங்கன்ட்டு, இல்ல என் மாஸ்டர கூட்டிட்டு வந்தேன். என் மாஸ்டருக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னு சொன்னா, நான் உங்க மாஸ்டர் பார்க்கணுமே அப்படின்ட்டு அவளும் சொல்றா. சரி வாங்கன்னு சொல்லி உள்ள கூப்பிட்டோனே, நம்ம ஹீரோயினும் அதோட உள்ள வந்துட்டு மாஸ்டர் அப்படின்னு சொன்னோனே, திரும்பி பார்க்குறான். பார்த்தா அங்க வயசான தோற்றத்துல இருக்கிறான் நம்ம ஹீரோ. உடனே அவன பார்த்தோனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகுது. அவளால கண்டுபிடிக்க முடியல இது ஹீரோன்ட்டு. உடனே நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேற யாரோ நெனச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கருந்து கிளம்பி போயிறான். பார்த்தா நம்ம ஹீரோ வந்து கிழவன் வேஷத்துல இருக்கான். இங்க இந்த மாயாவி வந்து அந்த கூட்டத்த அதாவது நம்ம போர்க்களத்த உருவாக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்து நாட்டுல எல்லாம் ஹெல்ப் கேட்டு படைகள திரட்டி அனுப்புறா. இங்க பார்த்தா போர் மூளுது. எல்லாரும் சுத்தி வளைச்சுட்டாங்க. வேற வழி இல்ல. நம்ம இப்ப வந்து போர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது, நம்ம ஹீரோயினும் வந்து கின்னுட்ட சொல்றா, "உங்க மாஸ்டர கூட்டிட்டு இந்த இடத்த விட்டு போங்க. ஏன்டா இப்ப வந்து சண்டை நடக்க போகுது" அப்படின்ட்டு. ஆனா உங்களுக்கான வழிய நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு, அவ கூட்டிட்டு வந்து ஒரு வழிய காட்டுறா. "இந்த நதி வழியா நீங்க போயிருங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் "நீங்க போங்க. எதுக்கும் இந்த முத்திரைய பக்கத்துல வச்சுக்கிருங்க. உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்குன்னு" அந்த முத்திரைய வந்து நம்ம கின்னுட்ட குடுத்துட்டு, "இங்கருந்து போங்க. ஃபைட் நடக்கும்போது நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவ போறா. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து கெலவசத்துல இருக்கிற நம்ம ஹீரோ வந்து டக்குனு கைய பிடிச்சு பிடிக்கிறான். "நீ ஒண்ணும் போக வேண்டாம். அது டேஞ்சர்ன்ட்டு." உடனே அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, "இல்ல, இல்ல. அங்க இருக்காரு. அவர விட்டுட்டு என்னால தனியா வர முடியாது." அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோவும் டக்குனு கையெடுத்து, "சரி பார்த்து பத்திரம்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ அங்கருந்து கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோயினும் அதோட வந்துறா. இங்க பார்த்தா சண்டை பயங்கரமா நடந்துகிட்டு இருக்குது. அதாவது அந்த நாட்டுக்கு, இந்த நாட்டுக்கு இந்த மாயாவி மறுபடியும் இந்த பலூன் எல்லாம் வந்து வர வச்சுட்டு, அந்த ஃபயர் பலூன்லாம் வர வச்சவ, அதெல்லாம் டக்கு டக்குன்னு கீழ விழுந்து வெடிச்சுக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் பார்த்தோனே நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்துறா. உடனே கூட்டிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிரலாம். அதுதான் நல்லதுன்னு கூட்டிட்டு வரும்போது திடீர்னு பார்த்தா ஸ்னோஃபால் அங்க பார்த்தா மழை மாரி ஒரு பொழியுது. என்னது திடீர்னு இவ்ளோ ஸ்னோஃபாலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஹீரோட வேலை தான். நம்ம ஹீரோ அந்த காட்டுக்குள்ள உட்காந்து அந்த லைட் எல்லாம் மறுபடியும் ஆஃப் பண்றான். அதோட இதெல்லாம் வந்து செயலிழக்க வைக்கிறான். இத பார்த்தோனே அந்த மாயாவிக்கு தெரிஞ்சிருது. நிச்சயமா இதெல்லாம் வந்து கின்னால செய்ய முடியாது. அப்பனா நம்ம ஹீரோ உயிரோட இருக்கான்னு அவளுக்கு தெரிஞ்சிருது. இத வந்து அந்த வில்லன்ட்டயும் வந்து சொல்ல, அந்த வில்லன் அவனால இப்போ செத்த பாம்பு. இருந்தாலும் அவனோட பவர காட்டுறான். அவன மாரி ஒரு ஆளோட சண்டை போடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. நான் அவன நிச்சயமா ஒரு நாள் சந்திப்பேன் அப்படின்ட்டுங்கிற மாரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட கட் பண்ணி இங்க காட்டுறாங்க லயாவ. லயா அதோட ஊருக்கு கிளம்புறாங்க போல இருக்குது. நம்ம தவாவும் வழி அனுப்பி வைக்கிறான். அதோட நம்ம லின்னு நானும் கிளம்புறேன் இதோட அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த நாட்ட விட்டு கிளம்பி போறான். அதோட என்சூஸும் இங்க வந்துறான். வந்தோனே ஸ்டீபன் சொல்றான், "நீ இன்னும் அமைதியா இருக்க போறியா? இல்ல மாஸ்டர் நீ இதுக்கு இன்னைக்கு கொல்ல போறியா? இதுதான் உனக்கு நல்ல சான்ஸ். இங்க ரூஹாவும் இல்ல, யாரும் இல்ல. உனக்கு இந்த சான்ஸ விட்டா கிடைக்காது" அப்படின்ட்டு. இவனும் ரூம்ல வந்து அதெல்லாம் நினைச்சு பார்க்குறான். அவனுக்கு நினைக்க நினைக்க அவங்க அழுகையாவும் வருது. அதே நேரத்துல எங்க அப்பாவ கொன்ட்டவன் அவன்னு தெரியும்போது கோவம் வருது. நிச்சயமா மாஸ்டர இன்னைக்கு கொன்றணுங்கிற ஒரு முடிவோட கதவ வந்து தட்டலான்ட்டு இப்படி வரான். ஆனா மாஸ்டரே வந்து உள்ளருந்து கூப்பிடுறாங்க. "என்சூசு நீ வந்துட்டியா? வா" அப்படின்ட்டு. உடனே என்சூஸும் உள்ள வரான். ஆனா மாஸ்டர் வந்து உங்க அப்பாவோட அந்த இத வந்து வணங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டுங்கிற மாரி வணங்கிக்கிட்டு இருக்கான். வணங்கிட்டு, "நீ என்ன அதுக்குள்ள வந்துட்ட? நாளைக்கு தானே வரேன்னு சொன்னா" அப்படின்னு கேட்டோனே, அவன் எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நானும் கிளம்புறேன். நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே பாய்.